Hey guys, welcome to my channel Code with Curly. ரியாக்ட் லேர்ன் பண்ணிகிட்ருக்க சீரீஸில் இன்றைக்கி டே 27 எப்படி அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு செக் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆல்ரெடி ஆப்ஜெக்ட்ஸை எப்படி அப்டேட் பண்ணுறது அண்ட் அரேவை எப்படி ஸ்டேட்டில் அப்டேட் பண்ணுறதுன்னு செக் பண்ணிட்டோம். இப்போ வந்து அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை வந்து எப்படி ஸ்டேட் மூலமாக அப்டேட் பண்ணுறது. ஸோ ஆல்ரெடி மை காம்பனண்ட்டுன்னு நான் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஃபங்க்ஷன் கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம காம்பனண்ட்டோட பேர் கொடுத்து பேராந்தசிஸ் கொடுத்து க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ நம்ம மறக்கிறதுக்கு முன்னாடி இப்போவே எக்ஸ்போர்ட் பண்ணி இம்போர்ட்டும் பண்ணிடலாம். ஓகே, அண்ட் import my component. இங்கே வந்து my component இப்போ வந்து ஓகே. ஸோ நம்ம வந்து ஸ்டேட் வச்சு தான் அப்டேட்டு எல்லாமே பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ரியாக்ட்லேருந்து ஸ்டேட் வேணும் அப்படின்னு சொல்லிடலாம். டீஸ்ட்ரக்சரிங் மூலமாக வெறும் ஸ்டேட் மட்டும் எடுத்துக்கிறோம், யூ ஸ்டேட் மட்டும். ஓகே, இப்போது நம்ம ஆல்ரெடி வந்து ஆப்ஜெக்ட்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கும் சரி அரே அப்டேட் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து ஒரு ஸ்டேட்டு தான் வந்து வச்சு செக் பண்ணோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மல்டிபிள் ஸ்டேட், அதாவது வந்து ஒரு 4 ஸ்டேட் வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ கார்ஸ் செட் கார்ஸ். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக எனக்கு என்ன இருக்க போகுதுன்னா அரேவாக இருக்க போகுது. ஸோ நான் இனிஷியலாக எம்டி அரேவாக விட்டுறேன். அடுத்து கான்ஸ்ட், இப்போ வந்து காருக்கெல்லாம் வந்து காரோட இயர் இருக்கும்ல, அது செப்பரேட் ஸ்டேட்டாக வச்சுக்க போகிறோம். செட் கார் இயர், இது வந்து யூ ஸ்டேட்டில் வந்துட்டு என்னவா இருக்க போகுதுன்னா ஜஸ்ட் எம்டி. இப்போ வந்து என்ன கொடுக்கலாம்னா இங்கே டேரெக்டாக இயர் கொடுக்கலாம். பட் ஸ்டில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி, அதாவது நியூ டேட் யூஸ் பண்ணி கரண்ட்டாக என்ன இயரோ அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டாட் கெட் ஃபுல் இயர். ஓகே, கெட் ஃபுல் இயர். ஓகே, இப்போ கரண்ட்டாக என்ன இருக்கோ அது நமக்கு கிடச்சிரும். ரைட், ஓகே. இப்போ கான்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து காரோட மேக்கு. ஸோ செட் கார் மேக், இது வந்து யூ ஸ்டேட் மூலமாக வந்துட்டு செட் பண்ணுறோம். இதுக்கு வந்து எம்டியாகவே வச்சுக்கலாம். இப்போதைக்கு அது தர வேணாம். சேம் அதே மாதிரி காரோட மாடல். காரோட மாடல் செட் கார் மாடல். ஓகே, இது வந்து யூ ஸ்டேட்டு, அதில் வந்துட்டு எம்டி ஸ்ட்ரிங். இப்போது இந்த ஸ்டேட் எல்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் வேணும் இல்லையா? ஒன்றும் இல்லை, 5 வேணும். எதுக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு காரை வந்து ஆட் பண்ணுறதுக்கு, அப்புறம் ரிமூவ் பண்ணுறதுக்கு, அப்புறம் காரோட இயரை வந்து அப்டேட் பண்ணுறது, மேக் அப்டேட் பண்ணுறது, மாடல் அப்டேட் பண்ணுறது. ஸோ ஹேண்டில் ஆட் கார்ஸ், இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வந்துட்டு எந்த பேராமீட்டர்ஸும் கொடுத்ததில்ல, நான் அப்படியே வச்சுக்கலாம். இதை அப்படியே வந்து காப்பி பண்ணி நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். அடுத்து வந்து ரிமூவ் கார்ஸ். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம்ல, லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்னா இண்டெக்ஸ் வந்து பேராமீட்டராக யூஸ் பண்ணுவோம். அதனால் முன்னாடி இப்போ வந்து டிஃபைன் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்து ஹேண்டில் கார் இயர், இல்லை ஹேண்டில் கார் இயர்னே இருக்கட்டும். ஸோ இது வந்து ஈவெண்ட். அண்ட் இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து போட்டுக்கலாம். இது வந்து செகண்ட் என்ன மேக்கு, இது வந்து மாடல். ஓகே, இதை வந்து கடைசியாக ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம காம்பனண்ட் ஏதாச்சும் ரிட்டர்ன் பண்ணோம் இல்லையா? ஸோ இங்கே என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறோம்னா ஒரு டெவலப்மெண்ட், அதுக்குள்ள ஒரு H2. என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா இந்த H2வில் நம்ம வந்து லிஸ்ட் ஆஃப் கார்ஸ் தானே வந்து ஆட் பண்ண போகிறோம். அதனால் வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் கார் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிடலாம். ஓகே, வந்துடுச்சு. அடுத்து நம்ம வந்து ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட், ஏன்னா லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டோம், அன்ஆர்டர்ட் லிஸ்ட் வேணும். இந்த லிஸ்ட்டை அப்புறம் ஃபில் பண்ணுவோம், இது இப்போதைக்கு அப்படியே இருக்கட்டும். அடுத்து வந்துட்டு இன்புட் வந்து இன்புட் டைப். இங்கே வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்பர், அதாவது காரோட இயர் தான் சொல்ல போகிறேன். அதனால் வேல்யூ ஈக்குவல் டு மேலே வந்து காருக்கு வந்து என்ன ஸ்டேட் கொடுத்துருந்தோம், கார் இயர், அதாவது இயருக்கு. ஓகே, மென்ஷன் பண்ணியாச்சு.
இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே வந்துருச்சு. இப்போ இது சேஞ்ச் பண்ணும் இல்லையா, அதனால ஆன் சேஞ்ச் யூஸ் பண்ணும். ஆன் சேஞ்சில் வந்துட்டு ஒரு நம்ம ஃபங்க்ஷன் அது ஹேண்டில் கார் இயர் போட்டாச்சு. ஓகே, இதை சேவ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பிரேக் கொடுத்துக்கலாம். இந்த இன்புட்க்கும் அடுத்த இன்புட்க்கும் எனக்கு ஒரு பிரேக் வேணும். ஓகே ஓகே ஸோ இதே மாதிரி வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்தடுத்து இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எனக்கு டெக்ஸ்ட், ஏன்னா ஸ்ட்ரிங்காக தானே இருக்க போகுது. அடுத்து வந்து எனக்கு காரோட மேக். ஸோ கார் மேக், யா காரோட மேக்கு. இதுக்கு வந்து ஹேண்டில் கார் மேக்குக்கு தனியாக எழுதியிருக்கோமா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்சோ இங்கே வந்து நான் ஒரு பிளேஸ் ஹோல்டர் ஆட் பண்ணுறேன். பிளேஸ் ஹோல்டரில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா என்டர் கார் மேக். ஓகே, மென்ஷன் பண்ணியாச்சா? ஓகே, இப்போ இதை வந்து இதுக்கு ஒரு பிரேக் கொடுத்துருக்கோமா, பிரேக் கொடுத்தது ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே ஃபைன், முடிஞ்சது. அடுத்து வந்து டெக்ஸ்ட்டு. ஸோ இங்கே வந்து காரோட மாடலோட ஸ்டேட்டு ஹேண்டில், அதுக்கான ஃபங்க்ஷன் வந்து காரோட மாடல். அண்ட் இங்கேயும் வந்து பிளேஸ் ஹோல்டர் மென்ஷன் பண்ணிக்கலாம். இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து என்ன சொல்கிறோன்னா காரோட மாடல். ஓகே, இப்போ இது வந்துருச்சு, 3 வேல்யூஸும் வந்துருச்சா? நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா பட்டன், ஏன்னா நான் இங்கே வேல்யூஸ் கொடுத்தேன் அப்படின்னா பட்டன் வச்சு தான் நான் ஆட் பண்ண முடியும். ஸோ பட்டன் வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா ஆட் கார். ஓகே, ஆல்சோ இந்த பட்டனை வந்து ஆன் கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும், நம்ம தான் வந்து ஹேண்டில் பண்ணுறது வச்சுருக்கோமா, ஹேண்டில் ஆட் கார். ஓகே, இதை வந்து கொடுத்தாச்சு. ஃபைன், இங்கேயும் பட்டன் வந்துருச்சு, இங்கேயும் வேல்யூஸ் வந்து இது பண்ணோம். இப்போ வந்து இங்கே கொடுத்தா ஆட் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நம்ம முதல்ல இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணும், அப்போ தான் வந்துட்டு இது பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இந்த ஹேண்டில் கார் இயர்ஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இங்கே வந்து செட் கார் இயர், நம்ம வந்து இந்த ஈவெண்ட் ஆப்ஜெக்டை பற்றி நிறைய பார்த்துருக்கோம். நீங்கள் இன்னும் செக் பண்ணலன்னா நம்மளோட பழைய வீடியோஸில் இருக்கும், போய் செக் பண்ணுங்கள். ஸோ அதோட டார்கெட்டில் இருக்க வேல்யூ வந்து செட் பண்ணிடு அப்படின்னு வந்து சொல்கிறோம். சேம் அதே மாதிரி அடுத்ததுக்கு இங்கே ஹேண்டில் கார் மேக்கா, ஸோ செட் கார் மேக், இதுக்கும் வந்து ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ. ஓகே, அதை வந்து போய் செட் பண்ண அப்படின்னு வந்து சொல்லிடலாம். சேம் வே நெக்ஸ்ட்டு செட் கார் மாடல், இதுக்கும் வந்து ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ. ஓகே ஃபைன், நம்ம இங்கே என்னென்ன கொடுக்குறோமோ அதெல்லாம் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு வந்து இங்கே சொல்லியாச்சு. அடுத்து இப்போ நான் வந்து இதை மூணையும் ஆட் பண்ணலாம், பட் ஸ்டில் நான் இங்கே வந்து வேல்யூஸ் கொடுத்தாதான் இங்கே ஆட் ஆகுமா, அப்போ இதை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். இதை ஃபில் பண்ணுறதுக்கு என்னென்ன போடலாம் அப்படின்னா நம்ம வந்து கான்ஸ்ட் நியூ கார், அதாவது நான் இங்கே பட்டனில் கிளிக் பண்ணோடனே இங்கே இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் என்னோட லிஸ்ட்டில் ஆட் ஆகணும். ஸோ அதை வந்து நியூ கார்னு ஒரு அரேல வந்துட்டு நான் வந்து செட் பண்ணிக்க போகிறேன். அப்போது இதை வந்து என்ன மென்ஷன் பண்ணலாம்னா என்னோட நியூ கார் எப்படி இருக்கணும்னா இயர் வந்து காரோட இயர். ஓகே, அடுத்து மேக், காரோட மேக், மாடல், காரோட மாடல், அந்த ஸ்டேட் வேரியபிள்ஸ் எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ அடுத்து இது வந்துட்டு நான் செட் பண்ணணும். கரெக்டாக செட் பண்ணுறதுக்கு செட் கார்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுருக்கோமா, செட் கார்ஸ், செட் கார்ஸ், இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அரேல வந்து ஆட் பண்ண போகிறோம் நியூ கார். ஓகே, இப்போ அரேல ஆட் பண்ணால் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம், புது இன்ஸ்டன்ஸ் மட்டும் அரேல ஆட் ஆகும், ஆல்ரெடி இருக்கிறது எதுவுமே வராது. அப்போ நான் என்ன பண்ணுவோம், ஓல்டு இருக்கிறது நமக்கு வேணும்னு சொல்லிட்டு கார்ஸ் காமா நியூ கார்ஸ். ஆல்சோ நம்ம எப்பெல்லாம் வந்து ஸ்டேட் மூலமாக அப்டேட் பண்ணுறோமோ அப்போல்லாம் ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்ன சொல்லியிருக்கேன், அப்டேட்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். அதுதான் வந்து நம்ம ப்ரீவியஸ் ஸ்டேட்டை வந்துட்டு கரெக்டாக ஹேண்டில் பண்ணி அப்டேட் பண்ணுறதுக்காக. ஸோ ப்ரீவியஸ் ஸ்டேட் வந்து நம்ம இங்கே சீன்னு வச்சுக்கிறேன், ஒரு ஆரோ ஃபங்க்ஷன். ஸோ இந்த சி தான் இங்கே கார். யா ஓகே, இது மூலமாக வந்துட்டு அப்டேட் ஆயிரும். ஓகே ஃபைன், இப்போ நம்ம இங்கே அப்டேட் பண்ணி செக் பண்ண வேணாம், வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம லிஸ்ட்டை வந்து ஃபில் பண்ணணும், அப்போ தானே இங்கே வேல்யூஸ் ஆட் பண்ணால் இங்கே வந்து நமக்கு தெரியும். ஸோ லிஸ்ட்டை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக யூஎல் கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கார்ஸ்
இது வந்து அரேவா தானே இருக்குது, அப்போ மேப் தானே யூஸ் பண்ணுவோம். மேப்புக்கு வந்து என்னென்னா ரெண்டு பேராமீட்டர்ஸ் வந்து பாஸ் பண்ணணும். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் வந்து எலமெண்ட்டு, இன்னொன்று வந்து இண்டெக்ஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு பேராமீட்டர்ஸ் வந்து பாஸ் பண்ணுவோம், அதாவது ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறத நான் என்னென்னு வச்சுக்கிறேன்னா காருன்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்துட்டு இண்டெக்ஸ்னே இருக்கட்டும். ஓகே, இப்போ இது வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் மூலமாக நம்ம என்ன சொல்லணுமோ அதை வந்து பண்ணும். அதுக்கு வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா லிஸ்ட்டாக வந்து நீ டிஸ்பிளே பண்ண அப்படின்னு வந்து சொல்ல போகிறேன். ஓகே, லிஸ்ட்டுக்குள்ளே என்ன அப்படின்னா வந்து இந்த காரை தான் வந்துட்டு நம்ம பண்ண போகிறோம். லிஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டு ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல போகிறோம். அடுத்து நம்ம கீ ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த கீ ப்ராப்பர்ட்டியில் வந்து இண்டெக்ஸை வந்து பாஸ் பண்ணுறோம். ஓகே, பாஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இந்த லிஸ்ட் வந்து ரெடியா? ஃபைன். இப்போ நான் வந்து வேல்யூஸை வந்துட்டு ஆட் பண்ணுறேன். 2024 ஏன் வருது அப்படின்னா நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன், இப்போ இருக்க கரண்ட் ஃபுல் இயர் வந்து நீ எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே இந்த வீடியோ வந்து நீங்கள் லேட்டர் ஆன் நெக்ஸ்ட் இயர் வந்து பார்க்குறீங்க, நான் வந்து இப்போ ஷூட் பண்ணிருக்கிறது August 12, நீங்கள் நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு பார்க்குறீங்க அப்படின்னா இட் மஸ்ட் பி லைக் 2025 இருக்கலாம். ஸோ அப்போ வந்து இங்கே என்ன தரமோ அதை பேஸ் பண்ணி தான் வேல்யூஸ் வந்து வரும். அடுத்து காரோட மேக் வந்து மஸ்தா BMW. ஓகே, ஆட் கார். ஓகே, வாட் ஹேப்பன்ட்? இங்கே வேல்யூஸ் வந்து எல்லாமே காணாமல் போயிருச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா இங்கே லிஸ்ட் வந்து கீ மட்டும் மென்ஷன் பண்ணிட்டு இங்கே வெறுமனே காருன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். காரோட வேல்யூஸ் எதுவுமே நம்ம இங்கே மென்ஷன் பண்ணலை, கரெக்டா? இது பெட்டர் ரீடபிலிட்டிக்காக இப்படி கொடுத்துக்கிறேன். ஓகே, இங்கே எதுவுமே மென்ஷன் பண்ணாதனால நமக்கு வரல. ஓகே, காரோட இயர் இப்போ டாட் இயர் வரணும். கார் டாட் இயர். ஓகே, அடுத்து காரோட கார் டாட் மேக். ஏன்னா ஏன் இப்படி மேக் இயர்னு வந்து தரேன்னா இங்கே நம்ம அப்படி தானே வந்து கொடுத்துருக்கோம், இயர் மேக் மாடல்னு. அது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணணும்ல, அந்த வேல்யூஸ்லேருந்து எடுக்கணும்ல, அதை நம்ம எடுக்காமல் விட்டனால தான் வரல. கார் டாட் மாடல். ஓகே, இப்போ சேவ் பண்ணியாச்சு. இங்கே வந்து மஸ்தா அண்ட் BMW. யா, இப்போ லிஸ்ட் ஆட் ஆயிடுச்சா? இங்கே ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். எஸ், வந்துருச்சா? அடுத்த வேல்யூஸ். ஓகே, இப்போ நான் இங்கே ஆட் பண்ணிட்டா எனக்கு இங்கே லைக் ரெஃப்ரெஷ் ஆயிடணும்ல இந்த இன்புட் பாக்ஸஸ், அப்போ தானே எனக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலான்னா இங்கே போயிருங்க, ஹேண்டில் ஆட் கார்ஸில் இங்கே வந்து ரீசெட் பண்ணுறதுக்காக என்ன பண்ண போகிறோன்னா செட் காரோட இயரா. ஸோ அந்த காரோட இயர் வந்து எனக்கு என்ன பழைய ஸ்டேட்டில் என்ன இருந்ததோ அது வந்துடணும். நீங்கள் இதை எம்டியாக விடணுன்னாலும் எம்டியாக விட்டுக்கலாம். ஸோ செட், அடுத்தது வந்து காரோட மேக். ஸோ காரோட மேக் வந்து என்னவா இருக்கணும்னா எம்டி ஸ்ட்ரிங்காக எனக்கு இப்போதைக்கு இருந்தால் போதும். அப்புறம் செட் காரோட மாடலும் வந்து எனக்கு இப்போ எம்டி ஸ்ட்ரிங். எஸ், சேவ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, இப்போ ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சா? நான் திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுறேன். ஸோ மஸ்தா BMW. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன கொடுக்க போகிறேன்னா ஃபோர்டு ஹோண்டா. ஐம் ரியலி பேட் அபவுட் த கார் நேம்ஸ், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. சேம் வே இங்கே நான் வேல்யூஸும் வந்து மாற்றிக்கலாம். செவ்ரலெட் மேக் வந்து ஐ எம் நாட் ஷுர், மேபி ஹுண்டாய் ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்டாச்சு. இங்கே ஒன்று நோட் பண்ணிக்கலாம், நம்ம ரீசெட் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு கொடுத்தது வந்து 2026, பட் நம்ம ரீசெட் நம்ம ஆட் பண்ணோடனே ரீசெட் ஆனால் 2024 வந்து வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து இது எப்படி வந்து லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நான் இந்த லிஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் இங்கேயே வந்து ஆன் கிளிக் எழுத போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த லிஸ்ட் வந்து கீ இருக்கா, இந்த இண்டெக்ஸ்க்குள்ள ஆன் கிளிக் ஃபங்க்ஷனில் வந்துட்டு எனக்கு ஹேண்டில் ரிமூவ் கார்ஸ். ஸோ இதில் என்னன்னா நான் எதை வந்து ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லணும்ல, எந்த இண்டெக்ஸை. ஸோ அதுக்காக இண்டெக்ஸ்ன்னு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன். இன்னொன்று, இது ரைட்டாகவே எனக்கு கால் ஆக வேண்டாம், எனக்கு வந்து ஹேண்டில் ரிமூவ் கார் வந்து நான் போய் கிளிக் பண்ணாதான் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபங்க்ஷனை நான் ஆரோ ஃபங்க்ஷனாக மாற்றுறேன், கால் பேக்காக இல்லாமல். ஓகே, இப்போ இதை சேவ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து இதை போய் வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து இண்டெக்ஸ். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா செட் கார்ஸ்
அதை வந்து தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோமா, அப்டேட் பண்ண போகிறோம் அந்த ஸ்டேட்டை. ஸோ நான் இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன்னா சி, அதாவது ப்ரீவியஸ் ஸ்டேட்டை வந்து யூஸ் பண்ணுறதுக்காக நான் கார்ஸ்ன்னு கொடுக்காம வெறும் சீன்னு கொடுக்குறேன். ஸோ இது ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் மூலமாக சி டாட் ஃபில்டர், இன்பில்ட் ஃபில்டர். இது ஃபில்டரில் வந்து என்னன்னா நமக்கு 2 ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து எலமெண்ட், இன்னொன்று வந்து இண்டெக்ஸ். பட் இங்கே என்ன அப்படின்னா நேமிங் கான்ஃப்ளிக்ட் இருக்கா. ஸோ லாஸ்ட் வீடியோல இதை பற்றி பார்த்துருப்போம். நேமிங் கான்ஃப்ளிக்ட் இருக்கிறதுனால நான் இதை ஐன்னு வச்சுக்கிறேன். ஐன்னு வச்சுட்டு இது என்ன மென்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா, எனக்கு இந்த எலமெண்ட், அதாவது இங்கே இருக்க இண்டெக்ஸு விச் ஷுட் நாட் பி ஈக்குவல் டு எனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வர்ற இண்டெக்ஸு. ஓகேவா? ஸோ இந்த வர்ற இண்டெக்ஸ் வந்து ஷுட் நாட் பி ஈக்குவல் டு இண்டெக்ஸ். இப்படி இருந்தால் எனக்கு வந்து இதை வந்து செட் பண்ணிடணும், அதாவது ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ போய் நான் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் ஆயிடுச்சா? இங்கே பார்த்தீங்களா ரிமூவ் ஆகுது. ஸோ நான் திருப்பி ஆட் பண்ணிட்டு இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு. இது வந்து ஃபோர்டு ஹோண்டா அப்படின்னு வச்சுக்கிறேன். மேபி இந்த இயர் வந்து டிக்ரீஸ் பண்ணிடலாமா? ஓகே, இல்லை 2020 இருக்கட்டும். ஓகே, இப்போ ஆட் பண்ணிட்டேன். இன்னொன்று பார்த்தீங்களா, இந்த எலமெண்ட் வந்து நம்ம யூஸே பண்ணல. இதையும் நான் லாஸ்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது ஒரு கன்வென்ஷன், இது ஒரு பெட்டர் ப்ராக்டிஸ்க்காக. எந்தெந்த பேராமீட்டர்ஸ் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவைப்பட்டிருக்கும், ஆனாலும் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் அப்படிங்கும்போது அந்தந்த ஆர்குமெண்ட்ஸை நம்ம வந்து அண்டர்ஸ்கோர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணலாம். அதாவது கம்பைலருக்கு என்ன சொல்கிறோன்னா, இந்த ஃபில்டர் மெத்தடுக்கு 2 ஆர்குமெண்ட்ஸ் வேணும், நான் பாஸ் பண்ணிட்டேன், பட் ஸ்டில் அங்கே ஆல்ரெடி இருக்கிற ஆர்குமெண்ட்டை வந்துட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அதை யூஸ் பண்ண போகிறதில்லைங்கிறதுக்காக நம்ம இந்த கன்வென்ஷன், அதாவது அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி நம்ம மென்ஷன் பண்றோம். சேவ். இதை நீங்க மாத்துறதுனால இங்க பெரிய சேஞ்சஸ் வந்து இருக்க போறதா, பட் ஸ்டில் ஃபார் அ பெட்டர் ப்ராக்டிஸ் we should do this. ஓகே, யா, இப்படிதான் வந்து நம்ம அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை வந்து ஸ்டேட் மூலமா அப்டேட் பண்ணோம். ஸோ இது எல்லாமே வந்து அரே தனியா நம்ம அப்டேட் பண்றதும் ஸ்டேட் தனியா அப்டேட் பண்றதும் நம்ம பழைய வீடியோஸ் நம்ம பார்த்துருப்போம். இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது. ப்ளீஸ் செக் திஸ் அவுட். அண்ட் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஆல்சோ இங்க நீங்க இதுல வேற ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னாலும் வந்து எனக்கு கோடோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆல் ரைட். Stay tuned for the next video guys. Thank you for watching. Bye bye. Take care.